இன்றைக்கி 2025ல் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த இஃபா சிக்கன் செஞ்சு பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து ஒர்த் இல்லையான்னு சொல்லலாம். இதை செய்கிறதுக்கு எலும்பே இல்லாத சதையான சிக்கன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு இது கூட அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சிக்கலாம். இப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே லைட்டாக ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டுட்டு அந்த சிக்கனை இது மேலே வைக்க போகிறோம். இந்த சிக்கன் மேலே லைட்டாக ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டுருக்கோம். அப்போ தான் நல்லா மசாலா இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வைக்கலாம். இப்போது இது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வீட்டிலையே மயோனைஸ் ரெடி பண்ணிடலாம். அந்த மயோனைஸ் ரெடி பண்ணுறதுக்கு 3 அவிச்ச முட்டை எடுத்துக்கலாம். நான் மஞ்சள் கருவையும் சேர்த்து தான் எடுக்க போகிறேன். 3 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, பாதி லெமனோட சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வெறும் வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் கருவையும் சேர்த்து தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். எண்ணெயை விட பட்டர் கொஞ்சம் ஹெல்த்திங்கிறதுனால நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வைக்கணும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நல்லா மூடி வச்சு வேக வச்சுட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு நல்லா குத்தி பார்த்ததுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மயோனீஸை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக அது மேலே நல்லா க்ரீமி ஆகிற அளவுக்கு மயோனீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக மயோனீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போது இஃபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆனால் டேஸ்ட்டு எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹைப் கொடுத்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.